இன்றைக்கி எங்கள் வீட்டில் மருந்து மீன் குழம்பு தான் வச்சேன். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைமுடி தேங்காய், ஒரு தக்காளி, கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம மருந்து மசாலா இருக்குல்ல, அது நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடையிலே மருந்து மசாலா கிடைக்கும். அப்படிலாம் நீங்கள் தனியாக கூட சுக்கு, ஓமம், மல்லி, மிளகு எல்லாம் போட்டு அது மாதிரி திரிச்சு வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை மண் சட்டியில் போட்டு நம்ம தேவைக்கேற்றாப்புல தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, கம்மியாக தான் ஊற்றணும். மருந்து குழம்புக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கரைச்சி ஸ்டவ் ஆன் பண்ணி அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அப்படியே கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாக அப்படி வரும். நம்ம அந்த கட்டியை வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சு மீனை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணா மீன் எடுத்திருக்கேன். மருந்து குழம்புக்கு பண்ணா மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீனை போட்டுக்கோங்க. மீனை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. மீன் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிப்பு அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் நம்ம எப்பவும் போடுற மாதிரி கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான, சுவையான, ஹெல்த்தியான மருந்து மீன் குழம்பு ரெடி. இந்த மருந்து மீன் குழம்பு வந்து கண்டிப்பாக டெலிவரியான பெண்களுக்கு வச்சு கொடுப்பாங்க. அதேமாதிரி சின்ன பிள்ளைங்க, பசங்க எல்லாருமே சாப்பிடலாம். இந்த முதுகு வலி, வாயு பிரச்சனை எதுவுமே வராது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு நாளைக்கு பார்க்கலாம். டாடா, பாய்.